இது வரைக்கும் ஒண்ணுமே பார்க்கலப்பா. நிறைய பிள்ளைங்க இது வரைக்கும் அழுகையும் கண்ணீரையும் வேதனையும் அவமானத்தையும் மட்டும்தான் பார்த்தாங்க. அவன் நன்மையை பார்த்ததை விட தீமையை பார்த்தது தான்ப்பா அதிகம். சமாதானமா தூங்குனதை விட சோகமா தூங்குனது தான்ப்பா அதிகம். சந்தோஷமா சாப்பிட்டதை விட துக்கமா சாப்பிட்டதாப்பா அதிகம். நினைச்சிருங்கப்பா, எங்க அம்மாவை நினைச்சிருங்கப்பா, எங்க ஐயாவை நினைச்சிருங்கப்பா, என் சகோதரனை நினைச்சிருங்கப்பா, என் சகோதரிய நினைச்சிருங்கப்பா. நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு பாருங்க, யாரு பாருங்க, யாருமே இல்லப்பா. நாங்க கீழே விழுந்தா பேசுறதுக்கு, கை கொட்டி சிரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காத்து கிடக்குறாங்கப்பா. காரணமே இல்லாம செத்துற மாட்டானான்னு கேட்குறாங்களே அப்பா. இவன் என்னைக்கு ஒன்றும் இல்லாம போவான்னு தானப்பா சொல்றாங்க. கீழே விழுந்தா சந்தோஷப்படுவாங்கப்பா, எவ்வளவு வேணாலும் மிதிப்பாங்கப்பா. ஆனாலும் ஆனாலும் நாங்க நம்புறோம். நீங்க எங்களை நேசிக்கலன்னா இவ்வளவு வார்த்தை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க எங்களை நேசிக்கலன்னா இந்த 100 நாள் ஜெபத்துல எங்களை கலந்து கொள்ள வச்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும் எங்களோட நீங்க ரொம்ப பேசுறீங்க ஆண்டவரே, நிறைய பேசுறீங்கப்பா. ஆனா அதெல்லாம் நடக்கணும் ஐயா, எல்லாம் நடக்கணும் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். புதிய ஆண்டு, புதிய வருஷம் எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வருஷமா அமையட்டும். மறக்க முடியாத ஒரு ஆண்டா அமைஞ்சிரட்டும் ஆண்டவர். ஒரு விசாலமான ஒரு ஆண்டா அமையட்டும். பத்திரத்தில் கையெழுத்து போடணும். வீட்டில் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை உண்டாகணும். நல்ல வருமானத்தை ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு தரணும். சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு தருவீராகப்பா. நன்றி ஆண்டவர்.